ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு பெட் டைம் ஸ்டோரியில் ஆண்ட் அண்ட் கிராஸ் ஓப்பர் பற்றின ஸ்டோரியை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஆண்ட்டும் கிராஸ் ஓப்பரும் ரொம்ப ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு வந்தாங்க ஒரு ஊரில். அப்போது என்னாச்சுன்னா, கிராஸ் ஓப்பர் நல்ல பாட்டு பாடும், நல்ல ஜாலியாக இருக்கும். ஆண்ட் அவங்க எப்போவுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஒர்க்கில் அவங்க ரொம்ப பிஸியாகவே இருப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, கிராஸ் ஓப்பர் ஆண்ட்டுக்கிட்ட போய், ஏன்பா நீ எப்போவுமே அதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க, என்னோட விளையாடு, கொஞ்சமாவது உன் டைமை எனக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணு, நீ எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லாவா இருக்குது அப்படின்னு கிராஸ் ஓப்பர் கேட்குது. அதுக்கு ஆண்ட் என்ன சொன்னதுன்னா, இல்லை நான் இப்போ ஒர்க் பண்ணாதான் எனக்கு இந்த மழை காலத்தில் இதை நான் சேவ் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படணும். நீயும் அப்படி தானே, உன்னாலையும் இப்போ தான் ஜாலியாக இருந்துக்க முடியும், அதுக்கப்புறம் நீ கஷ்டம் படணும். அதனால் நீயும் ஃபுட்டை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நீயும் ஏதாவது பிளான் போடலாம்ல அப்படின்னு ஆண்ட்டு சொன்னது. அதுக்கு கிராஸ் ஓப்பர், நான் உனக்கு அட்வைஸ் பண்ண வந்தால் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா, அதனால் நான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நீ உன்னுடைய ஒர்க்கை பாரு, நான் என்னுடைய ஒர்க்கை பார்க்குறேன். ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சிட்டோன்னே அந்த மழை காலம் வந்துச்சு. மழை காலம் எப்படி வந்ததுன்னா, தண்ணி ரோடெல்லாம் தண்ணி மிதக்கும், அவ்வளோ தண்ணி வந்துடுச்சு. அப்புறம் மரம்லாம் புயல் காற்றுல இடிஞ்சு உடஞ்சி விழுந்துருச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. மழை காலத்தில் இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த கிராஸ் ஓப்பர் என்ன பண்ணுதுன்னா, பயப்படுது. அதால் வாழவே முடியல. பயம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அது அங்கே எங்கேன்னு ஓடுது, எங்கே நம்ம இருக்கிறதுனே தெரியாமல் ஓடுது. கடைசியில் வீட்டுக்குள்ளேயே வந்துடுது. வீட்டுக்குள்ளேன்னா மனிதர்கள்லாம் இருக்கிற இடத்துக்குள்ளே இந்த கிராஸ் ஓப்பர் வந்துடுச்சு. கிராஸ் ஓப்பர் வந்தால் அந்த மனிதர்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? மனிதர்கள்னால் யார்? நம்ம தானே. நம்மலாம் சும்மா இருப்போமா? கிராஸ் ஓப்பர் உள்ளே வந்துடுச்சுன்னா சும்மா இருப்போமா? இன்செக்ட்னால் நம்மளுக்கு கொஞ்சம் பயம் தானே, அது நம்மளை கடிச்சிருமோ ஏதாவது பண்ணிடுமோன்னு பயப்படுவோமா இல்லையா? அப்போ என்ன பண்ணாங்க, அடித்து நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், அதை வெளியே தூக்கி போடுவோம், இல்லைன்னா துரத்தி விட்டுடுவோம். அதை வீட்டுக்குள்ளே சேர்த்து, பாவம் உனக்கு சோறு போடுறேன் வா இங்கேருந்து உட்காரு அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் அதை துரத்தி விடுறாங்க. போகிற இடம்லாம் அடி உதை வாங்கிட்டு ஒரு 10 டேஸாக ரொம்ப சஃபர் பண்ணிடுச்சு. அப்புறம் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு, பசி வேறு கொடுமை தாங்க முடியல. அப்போ தான் அதுக்கு யாரோட ஞாபகம் வந்துச்சு, அவங்களோட ஃப்ரெண்டு ஆண்ட்டோட ஞாபகம் வந்துச்சு. உடனே சரி நம்ம ஆண்ட் வீட்டுக்கு போவோம், அது நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பாடு தரும், அதுக்கு வீட்டில் சாப்பிட்டுட்டு நம்ம அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு ஆண்ட் வீட்டுக்கு போய் கதவை தட்டுது. ஆண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு, என்ன ஆச்சு, ஆளே இப்படி ஆயிட்டியே அப்படின்னோடனே, இல்லை இந்த மாதிரி என்னால் வாழ்கிறதுக்கு ஒரு இடம் கூட கிடையாது, நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன், அதனால் எனக்கு இப்போ சாப்பாடு கூட கிடைக்கல, எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்டது. உடனே ஃப்ரெண்டு தானே, உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே சாப்பாடு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு சாப்பிட்டோன்னே, நீ எங்கே இருக்க, நீ எங்கேயாவது தொலைஞ்சு போயிருப்பேன்னு பார்த்து இங்கே எப்படி ஜாலியாக இருக்க அப்படின்னோடனே கேட்டது கிராஸ் ஓப்பர். நான் ஜாலியாக இருக்கிறதுக்கு காரணம், நான் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணதுனால, சம்மர் சீசனில் ஒர்க் பண்ணினதுனால அதெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ மழை காலத்தில் என்னால் வெளியே போக முடியாதுங்கிறது எனக்கு தெரியும், அதனால் அந்த ஃபுட்டை நான் சேவ் பண்ண ஃபுட்டை நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். குடும்பமாக சாப்பிட்டுட்டு நாங்கள் பாரு எல்லாம் ஒரு கூட்டமாக ஜாலியாக இருக்கும். எங்கேயாவது வெளியே போகிறோமா பாரு, எங்கேயாவது ஒர்க் போகிறோமா பாரு, எங்கேயுமே போகலையே, எங்களுக்கு ஃபுட்டு எவ்வளோ இருக்குது பாரு, அந்த ஃபுட்டெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீ இன்றைக்கி ஓகே உனக்கு நான் ஃப்ரெண்டுங்கிறதுனால கொடுத்துட்டேன், இதே மாதிரி நீ டெய்லியும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் சேவ் பண்ணிக்கிறது எங்களுக்கே நாங்கள் போதுமா போதாதான்னு தெரியாது, அந்தளவுக்கு தான் இருக்குது. ஆனால் உனக்கு அப்படி கிடையாது, உனக்கு வேணும்னா ஃபுட்டை நீ தான் சர்ச் பண்ணி சாப்பிட்டுக்கணும். ஸோ அப்போது நீ கிடைக்கும்போது ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி எல்லா டைமும் ஜாலியாக இருந்தேன்றதுனால இப்போ நீ எவ்வளோ கஷ்டப்படுற பார்த்தியா? அப்போது என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணும்போது பண்ணியிருந்தால் நம்ம இப்போ இந்த கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு ஆண்ட்டு சொன்னதுக்கப்புறம்தான் அதுக்கு ரியலைஸ் பண்ணுது. ஓகே ஆமாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம இப்படி இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது, நம்ம வேலையை கரெக்டாக பண்ணிட்டோன்னா
நம்மளும் ராஜா தான், ஹாப்பியாக இருக்கலாம் ராஜா மாதிரி அப்படின்னு அது திங்க் பண்ணிவிட்டு சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அது போயிடுச்சு. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, குழந்தைங்களே நம்ம எல்லோரும் ஸ்கூலுக்கு போகிறோம் வரோம், ஓகே. ஆனால் நம்ம படிக்கிறோமான்னு கேட்டால் நம்மளா புக்கை எடுத்து வச்சு படிக்க மாட்டேங்கிறோம். பேரண்ட்டை சொல்லணும், டீச்சர் சொல்லணும், இல்லைன்னா எல்டர்ஸ் யாராவது சொல்லணும், மிரட்டணும், திட்டணும், அடிக்கணும். நம்ம புக்கை படிக்கிறதுக்கு அவங்க ஏன் திட்டணும் அடிக்கணும்? நம்ம புக்கை படிக்கிறதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்தால் தானே நம்மளால் அடுத்த வேலையை ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். அடுத்த டைமை, அதாவது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 ஹவராவது நம்ம புக் எடுத்து வச்சு நம்ம படித்தோம் அப்படின்னா அடுத்த மீதி இருக்க டைமெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஒரு ரொம்ப ஹாப்பியான டைம் தானே. அப்போது அந்த டைம் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும்? அந்த 1 ஹவர் நம்மளால் உட்காந்து படிக்க முடியாதா? படிக்க முடியுமே. அப்போது அந்த வேலையை நம்ம செய்யலாம். இந்த கிராஸ் ஓப்பர் மாதிரி தான். அது சோம்பேறித்தனமாக ஐயோ என்னால் முடியாது, என்னால் பண்ண முடியாதுன்னு உட்காந்துருந்தா அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டது பாருங்கள். அந்த நிலமை தான் நம்மளுக்கும். பேரண்ட்கிட்ட அடி வாங்கணும், டீச்சர்கிட்ட அடி வாங்கணும், எல்டர்ஸ்கிட்ட அடி வாங்கணும். இதெல்லாம் நமக்கு தேவையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்? அட்லீஸ்ட் 1 ஹவர் புக் எடுத்து படிச்சிட்டோன்னா நம்மளும் ஆண்ட் மாதிரி ஹாப்பியாக இருக்கலாமா? ஓகே, டன். இன்றைக்கி இந்த ஸ்டோரி ஓகேவா? ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள். இதை மைண்டில் வச்சுட்டு ஹாப்பியாக தூங்குங்க.